வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி அதிரடி கைது. ஜேவிபிக்கு நீதி, தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அநீதி, கேள்வி எழுப்பிய அர்ச்சுனா. ஐஸ் போதைப் பொருள் கடத்தலில் ஜேவிபிக்கும் தொடர்பு, அதிர்ச்சி கொடுத்த விமல் வீரவங்ச. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலக குழுக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள அனுர அரசு. நாஜுதீனின் கொலைக்கு கடந்த ஆட்சியாளர்களே முழுமையான பொறுப்பு, விமலின் குற்றச்சாட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராட்சி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் சொத்து தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமையினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருப்பது தொடர்பான ஒரு சம்பவத்தில் வாக்குமூலம் அளிக்க கடந்த ஆண்டு டிசம்பரில் நெவில் வன்னியாராட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருப்பது தொடர்பான ஒரு சம்பவத்தில் வாக்குமூலம் அளிக்க கடந்த ஆண்டு டிசம்பரில் நெவில் வன்னியாராட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிராக போரிட்ட 2 குழுக்களில் ஒரு குழுவுக்கு மட்டும் ஏன் அநீதி இழைக்கப்பட்டது? ஜேவிபியை தடை செய்தார்கள், ஆனால் தடை நீக்கப்பட்டது ஏனென்றால் அவர்கள் பெரும்பான்மை என்பதால் தான் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமதான் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இவ்வாறு கூறியுள்ளார். அதில் அவர் தொடர்ந்து கூறியதாவது, 1983ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கலவரத்தில் தமிழர்களின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அனைவரும் வடக்குக்கு விரட்டப்படும் போது எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆயுதம் எடுத்தோம். ஆயுதமேந்தி போராடிய ஜேவிபி பயங்கரவாதிகள் அல்ல, நாங்கள் மட்டும் பயங்கரவாதிகளா? ஒரே நாட்டில் ஏன் வேறுபாடுகள்? இங்கேதான் தமிழ் சிங்கள பிரச்சினை தோன்றுகிறது. சம்பவங்களை நாம் பார்க்கும் நோக்கில் தான் பயங்கரவாத கோணங்கள் தோன்றுகிறது. செம்மணி மனித புதைகுழியில் கைக்குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்படியானால் கைக்குழந்தைகள் ஆயுதமேந்தி போராட்டம் செய்தார்களா? தமிழீழ விடுதலை புலிகள் செய்ததெல்லாம் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். யுத்தம் நடைபெறும் போது இரு பக்கமும் தவறுகள் ஏற்படலாம், அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்தாலும் மக்களின் மனதில் இருப்பதை தடுக்க முடியாது. நான் உண்மை உரைப்பதால் மக்கள் என்னை விரும்புகின்றனர். எனக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை கடவுளாக வணங்கவும் முடியும், அதேபோல் மற்றவரின் கடவுளை மதிக்கவும் தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தென்பகுதியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரும் தொகை போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடையவர் என கூறப்படும் சனத் வீரசிங் என்றழைக்கப்படும் புவக் தண்டாவேசனா ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர் ஆவார் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அண்மையில் பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் அனைத்தும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் கொண்டுவரப்பட்டது என நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தோம். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் இறுதிக் கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஜனாதிபதி முதல் அனைவரும் சனத் வீரசிங் என்றழைக்கப்படும் புவக் தண்டாவே சனாவின் வீட்டில் இரவு போசனத்தை எடுத்துள்ளனர். புவக் தண்டாவேசனா துபாயில் இருக்கும் உனாகோருவே சாந்தவின் நண்பர் ஆவார். உனாகோருவே சாந்த இவருக்கு பெரும் தொகை பணம் அனுப்புகிறார். இதனால் இவர் கடந்த காலங்கள் ஜேவிபிக்கு பெருவாரியாக செலவு செய்துள்ளார். அதனாலேயே இவர் கைது செய்யப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். போதைப் பொருட்கள் கொண்டு வருவதும் அரசாங்கம், அதை பிடிப்பதும் அரசாங்கம் என்பதாகவே தோன்றுகிறது. தென்பகுதிக்கு ஜேவிபி தலைவர்கள் செல்லும் போது பகலிரவு சாப்பாட்டை வழங்குவது இவர்தான் என குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் யூஃபெஃப் உட்லர் ரஷ்யாவில் ஒரு பாடநெறிக்காக நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் பாதாள உலக குழுவினர் இந்த அதிகாரி தங்களை கைது செய்ய வந்துள்ளதாக அச்சமடைந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் மறைந்திருந்த கெகல் பத்ரி பத்மி உட்பட 5 பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் பாதாள உலக குழுவினர் அச்சத்தில் இருப்பதாக தெரியவந்துள்ளது. மேலும் பத்மி தலைமையிலான பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டதன் மூலம்
மூலம் தினமும் 1 அல்லது 2 பேரை சுட்டுக் கொல்லும் சூழ்நிலை குறைவடைந்துள்ளது. இந்த பாதாள உலக குண்டர்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் இன்டர்போல் மூலம் அனைத்து நாடுகளுக்கும் தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ரத்மனாலியைச் சேர்ந்த ஐரிஸ் அசங்க, தேவந்தர திலீப் ஹர்ஷன மற்றும் ஹோட்டஹேன சுகத் ஆகிய 3 பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 3 குற்றவாளிகளையும் எதிர்வரும் நாட்களில் இந்நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்திய மத்திய குற்றப்பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த மூவரும் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீனின் கொலை போன்ற குற்றங்களை நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களை செய்தனர் என அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், விசாரணைகளின்படி குற்றங்களில் தொடர்புடையவர்கள் அரசியல் ஆர்வலர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வசீம் தாஜுதீனின் 2012 கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் யாராயினும் சட்டம் செயல்படுத்தப்படும். இந்த குற்றம் தொடர்பான விசாரணைகளில் அரசு தலையிடாது என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மத்திய செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.